Hi friends, 12th Business Max Chapter 2 exercise number 2.3 third sum integrate e power x plus 1 whole square e power x கொடுத்திருக்காங்க. அப்ப இது integral பண்ண போறோம். அதான் integral of e power x plus 1 whole square into e power x dx. இப்போ இங்க எப்படி இருக்கு a plus b whole square ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இத ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்போ a plus b whole squareக்கு என்ன ஃபார்முலா a square plus 2ab plus b square. அப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ e power 2x ஏன்னா e power x whole square போகும்போது என்ன வந்துடும் e power 2x plus 2 aக்கு பதில் என்ன போடுவோம் e power x bக்கு பதில் 1 அப்போ ப்ராடக்ட் பண்ணால் 2 e power x plus 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் into e power x dx. இப்போ என்ன பண்ணலாம் வெளியில e power x இருக்கு e power x உள்ளுக்க ப்ராடக்ட் பண்றேன். இப்போ உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணும்போது e power 2x e power x ப்ராடக்ட் பண்ணும்போது பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்ப 2x ஐயும் x ஐயும் ஆட் பண்ணா என்ன வந்துரும் 3x. அப்ப இன்டெகிரல் e power 3x plus 2 e power x ஓட இத ப்ராடக்ட் பண்றேன் 2 e power x e power x ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது x plus x 2x. அப்ப 2 e power 2x plus 1 into e power x என்ன வந்துரும் e power x dx. இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா e power பண்ணா e power அப்படியே வந்துரும் x க்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் அது பைல வரும். அப்ப e power 3x பண்ணா என்ன ஒரு இன்டெகிரல் பண்ணா e power 3x divided by x க்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் டினாமினேட்டர்ல வந்துரும். அதான் by 3 plus 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 அப்படியே வச்சுக்கிறேன். e power 2x பண்ணா என்ன வரும் e power 2x divided by 2 plus இங்க என்ன இருக்கு e power x பண்ணா e power x தான் x க்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்ல இங்க வேல்யூ இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம் அதை டிவைட் பை 1 போட்டாலும் நமக்கு என்ன வரும் அதே வேல்யூ அதனால e power x பண்ணா e power x அப்படியே போட்டுடலாம் plus இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டா என்ன வேல்யூ சேர்த்துக்கலாம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அதான் plus c. இப்போ e power 3x divided by 3 plus இந்த 2 கேன்சல் ஆயிரும் அப்ப பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும் e power 2x plus e power x plus c. தேர்ட் சம் முடிஞ்சது. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க இன்டகிரேட் e power 3x minus e power minus 3x divided by e power x. அப்ப இன்டகிரல்ல இங்க ரைட் பண்ணிட்டேன் இன்டகிரல் ஆஃப் e power 3x minus e power minus 3x divided by e power x dx. இப்ப இந்த e power xங்கிறது இந்த ரெண்டு டேர்முக்குமே டிவைட்ல உள்ளது. அப்ப இது தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணலாமா அப்ப எப்படி எழுதுவீங்க இன்டகிரல் ஆஃப் e power 3x divided by e power x minus e power minus 3x divided by e power x into dx. இப்போ என்ன பண்றோம் இப்போ ப்ராடக்ட்டா இருந்தா பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம். இப்போ இது டிவைட்ல இருந்து அப்ப டிவைட்ல இருந்தா என்ன பண்ணணும் பவர்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்ப இன்டகிரல் ஆஃப் e power பேஸ் ரெண்டும் சேமா இருந்தாதான் அப்ப இது ரெண்டும் e பவர்ல இருக்கனால டிவைட்ல இருக்கனால மைனஸ் பண்றேன். அப்ப e power 3x minus x மைனஸ் அதே மாதிரி e power minus 3x டினாமினேட்டர்ல இருக்கு அப்ப மேல வரும்போது என்ன ஆயிரும் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்ப இன்டகிரல் ஆஃப் 3xல எக்ஸ் போச்சுன்னா என்ன வந்துடும் e power 2x மைனஸ் e power ரெண்டும் ஒரே சிம்பிள்ல இருக்கு மைனஸ்ல அப்ப ஆட் பண்ண என்ன வந்துடும் 4x இன்டூ டிஎக்ஸ். இப்ப e பவர்ல கொண்டு வந்துட்டோம். இப்ப இன்டகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்ப e power 2x பண்ணா என்ன வரும் e power 2x xக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப 2 மைனஸ் மைனஸ் e power minus 4x divided by xக்கு முன்னாடி என்ன இருக்கு minus 4 அது டினாமினேட்டர்ல வந்துரும் minus 4 plus c. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன வரும் e power 2x divided by 2 இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு plus e power minus 4x divided by 4 plus c. Okay friends, bye.